Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஃபட்டே ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. அதுவும் பாலிவுட்ல ரிலீஸ் ஆன கில் அனிமல் மூவி ஸ்டைல்ல ரத்தம் தெறிக்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு மூவி தான் இது. மார்க்கவுக்கே டஃப் தர அளவுக்கு சோனு சூத் இந்த மூவில இறங்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு. ஹீரோவாவும் டைரக்டராவும் இந்த மூவில பயங்கரமா ஷைன் ஆயிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. 18+ மூவி தான். வயலன்ஸ் ரத்தம் தெறிக்க திணிச்சு வச்சு ஒரு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காரு. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலான ஒரு காமன் மேனா மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒரு டெய்ரி ஃபார்ம் நடத்திட்டு இருக்காரு. அந்த டெய்ரி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. அந்த மாதிரி டைம்ல வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கேஸ் எடுத்து நம்ம கதையோட ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு சைபர் கிரைம்னால ஃபேக் லோன் ஆப் மூலியமா பயங்கரமான ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சு வில்லன் கேங்க கண்டுபிடிச்சு இந்த மாஃபியாவை மொத்தமா அழிக்கிறதுக்காக நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்னங்கறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவியோட பிளாட் ட்விஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜென்ட்டா இருக்கிறதுனால அவரோட ஆக்ஷன் சீக்வென்ஸை தரமா வச்சு செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஓப்பனிங்ல 100 பேரை அடிச்சு போட்டு நம்ம கதையோட ஹீரோ பாம் பிளாஸ்ட்ல படுத்து கிடப்பாரு. அங்க டைட்டில் போட்டு நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிற ஸ்டோரி நரேஷன்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸும் சரி, ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு 100 பேரை வெட்டி சாய்க்கிறதாகட்டும், ரத்தம் தெறிக்க திரும்ப கிளைமேக்ஸ்ல ஒரு 200 பேரை வெட்டி சாச்சு வில்லனை போய் தொடர்றதெல்லாம் சொல்லி சம்பவம் மேல சம்பவம் பண்ணிருக்காங்க. வில்லனை பொறுத்த வரைக்கும் லேயர்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் அடுக்கி வச்சு ஒரு கார்பரேட் கிங் பின்ன நம்ம கதையோட ஹீரோ எப்படி அந்த மாஃபியாவையே ஸ்விட்ச் ஆஃப் பண்றாருங்கிறத நீட்டா போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே கேஸ்டிங்ல அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா நடிச்சிருந்தாலும் நம்ம கதையோட ஹீரோக்கு மட்டும் சூப்பர் ஹீரோ பவர் கொடுத்த மாதிரி 10,000 பேர்னாலும் பொழந்து கட்டிட்டு போற அளவுக்கு பயங்கர ஹார்ம்ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்கலாவும் ஒரு சம்பவத்தை இந்த மூவில பண்ணிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா தான். பட் ஸ்கிரீன் பேனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா மூவில ஒர்க் அவுட் ஆகல. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி நரேஷன் எலிவேஷன்லாம் பார்க்கும்போது தமிழ்ல ரிலீஸ் ஆன இரும்பு திரை மூவி ஸ்டைல ஒரு நல்ல சஸ்பென்ஸ் ஃபேக்டரை ஹோல்டு பண்ணி டேக் ஆஃப் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் கனெக்ட், பிளாஷ்பேக் போர்ஷன், அந்த கொலை பண்ற சீக்வன்ஸ், யூடியூப்ல லைவ் போறதுன்னு சொல்லி நிறைய விஷயத்த ரொம்ப சிம்பிளா காட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால படத்துல எமோஷன், பிளாஷ்பேக் போர்ஷன் எதுவுமே செட் ஆகாம போயிடுச்சு. கிளைமேக்ஸ்ல பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாம் பயங்கர அல்டிமேட்டான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு ஹாலிவுட் லெவல்ல இன்ஸ்பயர் பண்ணி நம்ம ஜான் வீக் ஆகட்டும், ஈக்குவலைசர், பீ கீப்பர்னு பல படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ப்ரொடக்ஷன்ல காசு தனியா செலவழிச்சு கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் அப்பீலிங்காவும் நீட்டாவும் படத்தை ஜஸ்டிஃபை பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஆக்ஷன் சீக்வென்ஸை வயலன்ஸ் ஃபுல்லா திணிச்சிருக்காங்க. 18+ டிராமா தான், தனியாவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டென்ட், மெசேஜ்னு சொல்லி எல்லாத்திலுமே கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான ஆக்ஷன் டெம்ப்ளேட்ல தான் பண்ணணும்னு சொல்லி இதையுமே ஒரு ஸ்டீரியோ டைப் மைண்ட் செட்ல தான் படத்தை நிறைச்சு எடுத்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், ரிவெஞ்ச்கான ரீசன் ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஆகட்டும், ப்ரீ கிளைமேக்ஸ் ஆகட்டும்னு சொல்லி நம்ம ராஜமௌலி மகதீரன்ல பண்ணதை தான் இப்ப இவங்க பல வருஷம் கழிச்சு காப்பி அடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது கூட தெரியாத லெவலுக்கு தான். ஏன்னா பல படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணதுனால எதுவுமே இந்த மூவில புதுசா இல்லாம போயிடுச்சோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சோனு சூத்தோட டைரக்ஷன் அண்ட் ஹீரோஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ்க்காக படம் பாக்குற மாதிரி தரமா தான் இருக்கு. பாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான். ஹிந்தியில மட்டும் தான் இப்ப அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹாலிவுட் ஆக்ஷன் த்ரில்லர் லவர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை செலிப்ரேட் பண்ணுவீங்க. சோனு சூத்காக பாக்குற மாதிரியான சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில சூப்பரா இருந்துச்சு. இந்த ஃபட்டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you.